அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் காரணமாக மே 14ஆம் தேதி முதல் பல நன்மைகள்லாம் நடைபெறும். சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு மாறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் சில ராசிக்காரங்களின் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சுகபலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். சூரிய பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு, ரிஷபராசியின் 4 கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்டவற்றால் 12 ராசிகளின் மீது தாக்கம் ஏற்படும். கிரகங்களின் ராஜா என சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார். இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நாள் தமிழ் மாதமாக பிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபராசியில் சூரிய பகவான் செய்திருக்கும் காலம் வைகாசி மாதம் என அழைக்கப்படுது. மேலும் ரிஷபராசியில் குரு சுக்கிரனுடன் சூரியன் இணைய உள்ளார். வைகாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு குரு ஆதித்ய யோகத்தால் தொழிலில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு, உங்கள் வசதியும் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பங்குதாரர்களின் உதவி கிடைக்கும். சூரியன் பிரகாசத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை உருவாகும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் அடைவீங்க. தொழில் வெற்றியாகும். விருச்சிக ராசியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விசாகம் 4ஆம் பாதம். மன துணிவால் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் வீண் கவலை நீங்கும். நினைத்த காரியம் செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவு ஏற்படும். உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிகட்ட நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கும். ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். அவற்றை லாபகமாக கையாண்டு சமாளிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருக்கிறது மூலம் ஒற்றுமையெல்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பயணங்களின் போது பொருள்களின் மீது கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். அரசியலில் உள்ளவங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வராகி அம்மனை வழிபட எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். மன நிம்மதி ஏற்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அனுஷம். உழைப்பினால் உயரும். உங்களுக்கு இந்த மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. அடுத்தவங்களால் இருந்த தொல்லைகள் குறையும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கும். அதே நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். ஆனால் அது கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலம் நன்மை ஏற்படும். கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டியது இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் இது. கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்றமான பாதையில் போவீங்க. அரசியல்வாதிகள், சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையையும் செய்யும்போது கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான காலம் இது. ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை படிக்கிறது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, விநாயகரை சனிக்கிழமையில் வணங்கி வருவது மன அமைதியை தரும். கடன் தொல்லை குறையும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கேட்டை. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அத்தனையும் முறியடித்து வாழ்வில் வெற்றி பெறும் ஆற்றலுடைய உங்களுக்கு இந்த மாதம் எதிலும் நன்மையே நடக்கும். எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. திடீர் பணத்தேவை உண்டாகலாம். சூரியன் சஞ்சாரத்தினால வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனம் தேவை. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. வீண் மனசஞ்சலம் நீங்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். பொருள்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நல்லது. வேலைகளை கவனமுடன் செய்வது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களும் கவனமாக பழகுவது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடை நீங்க போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வீரபத்திர சுவாமியை வழிபட்டோம்னா எதிர்ப்புகள்லாம் அகலும். மனதில் தைரியம் உண்டாகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வைகாசி மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.